வணக்கம். உங்கள் தமிழ் இன்ஜினியர்ஸ். நான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பட்டா, பத்திரம். பட்டானா என்ன, பத்திரம்னா என்ன, நம்ம சொத்துக்கான முதன்மை ஆவணம் எது, பட்டா முக்கியமாக இல்லை பத்திரம் முக்கியமாக, இதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகம் இருக்குது. இப்போ அதை பற்றின ஒரு தெளிவான விஷயத்தை இந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல பத்திரம், அதாவது டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்னா என்ன? ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடம் வாங்குகிறேன், நீங்கள் எனக்கு அந்த இடத்த விற்கிறீங்க. ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்துக்கு இந்த இடம் இவங்க வாங்கியிருக்காங்க, இவங்க விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவுத்துறையாக கொடுக்கக்கூடிய ஒரு ரசீது தான் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட். அதாவது தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இந்த இடம் இவங்ககிட்ட இவங்க கிட்ட போயிருக்கு அப்படின்றத நம்ம அரசாங்கத்துக்கு பதிவு பண்ணி தெரிவிக்கிறோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட். எல்லாருமே டாக்குமெண்ட் வாங்கிட்டீங்க, அதாவது இடத்த வாங்கிட்டீங்க, உங்ககிட்ட டாக்குமெண்ட் வந்துடுச்சுன்னா அந்த இடம் உங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் நம்மளுடைய இந்த மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட விஷயம், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையாக கவனிக்கப்படுது, அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். இப்போது நமக்கு கொடுத்த ஆவணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, அதாவது பதிவுத்துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த பதிவுத்துறையிலேருந்து கொடுத்த அந்த ரசீதை வச்சு வருவாய்த்துறையில் போய் பதிவு பண்ணணும். ஆக்சுவலாக அதுவே பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். பட் இருந்தாலும் நம்ம அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு பத்திரம் வாங்கிட்டீங்க, அதாவது இடத்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான டாக்குமெண்ட் உங்ககிட்ட கிடச்சிருச்சு, அவங்க தான். இப்போ அந்த இடம் உங்களுக்கு தான் சொந்தம், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பட்டா அப்படின்றத வாங்கணும். பட்டா அப்படின்றது தான் உங்கள் இடத்துக்கு உண்டான முதன்மையான ஆவணம். டாக்குமெண்ட்டே இருந்தாலும் பட்டா இருந்தால் தான் அது பார்த்திங்கன்னா முதன்மையான ஆவணமாக கருதப்படும். இப்போது நான் இடத்த வாங்கிட்டேன், எனக்கு பதிவுத்துறையில் என்னுடைய பத்திரத்தை நான் பதிவு பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது நான் பட்டா வாங்கணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ இருக்க இது பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட், அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் பதிவு பண்ண பத்திரம், அதற்கு முன்னாடி அதாவது தாய் பத்திரம் சொல்லுவாங்க, அந்த 2 டாக்குமெண்ட்டு இதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய ப்ரூஃப், ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு இ-சேவை மையத்துக்கு போனீங்கன்னா பட்டா அப்ளை பண்ணணும்னு சொன்னால் அவங்க அதுக்கான ப்ரொசீஜரை சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்முக்கு நமக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அதாவது உங்கள் பேர், வீட்டு அட்ரஸ், எந்த இடமோ இடத்தோட அட்ரஸ்ஸு, சர்வே நம்பர், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அது நமக்காகவே பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபில் பண்ணிக்க முடியும். அதை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஆன்லைன் மூலமாகவே அதை அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கான ஒரு ஒப்புகை சீட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அந்த ஒப்புகை சீட்டு, அந்த இடத்துக்கு உண்டான பத்திரங்கள், அதாவது நான் சொன்ன டாக்குமெண்ட், பேரண்ட் டாக்குமெண்ட், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய தாலுக் ஆஃபீஸ், அதாவது உங்களுக்கு உண்டான தாலுக் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா ஒரு கிராமத்துக்கும் ஒரு சர்வேயர் இருப்பாங்க. ஸோ அந்த சர்வேயர் யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அதாவது உங்களுடைய ஃபோன் நம்பர் ஏதாச்சும் ஒன்றுனா அவங்க வாங்கிப்பாங்க. நீங்களும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்துடலாம். நீங்கள் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் அவங்களுக்கு எப்போ அந்த ஷெட்யூல் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்த உடனே இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே உங்கள் பேருக்கு பட்டா வந்துடும். இந்த பட்டாவே பார்த்திங்கன்னா 2-3 விதம் இருக்குது. ஒன்று நேம் ட்ரான்ஸ்ஃபர், இன்னொன்று சப்டிவிஷன். அதாவது இருக்கிற இடத்த வேறு ஒருத்தர்கிட்ட நான் வாங்கிட்டேன், அவரோட பட்டா அவர் பேருக்கு இருந்து என் பேருக்கு மாறணும் அப்படின்றது பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர். பட்டா சப்டிவிஷன் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட ஒரு இடம் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் பாதியை வாங்குறீங்க. வாங்கும்போது அவரோட பட்டாவிலேருந்து உங்களுக்கு பிரித்து உங்கள் பேருக்கு ஒரு பட்டாவை புதுசாக போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இதே தான் வழிமுறை. ஆன்லைன் இ-சேவை மையத்துக்கு போயிட்டு ஆன்லைனில் பதிவு பண்ணிவிட்டு பதிவு பண்ண டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் தாலுக் ஆஃபீஸில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 10 or 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பட்டா வந்துடும். ஓகே, இப்போ எனக்கு பட்டா வந்துருச்சு, இதோட என் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது.
அடுத்தது நீங்கள் உங்களுடைய சேஃப்டிக்கு நீங்கள் ஒரு படி எக்ஸ்ட்ரா போயிட்டு உங்கள் வில்லேஜுக்கு உண்டான, அதாவது உங்கள் கிராமத்துக்கு உண்டான விஏஓ ஆஃபீஸ், அதாவது கிராம நிர்வாக அலுவலர், அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி நான் இடம் வாங்கிட்டேன், பட்டா வாங்கிட்டேன், உங்களுடைய சிட்டா பதிவேடுக எனக்கு இதை ஏற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்ட சொன்னோன்னா அவங்க ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டருக அந்த கிராமத்துக்கு யார் யார் என்னென்ன இடம் வச்சுருக்காங்க, அவங்க நேம்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் அதுக்கு இருக்கும். ஸோ உங்கள் இடத்தையும் அந்த ரிஜிஸ்டருக நீங்கள் ஏற்றி வச்சால் மட்டுமே தான் நீங்கள் இடம் வாங்கினதோடைய எல்லா ப்ராசஸும் முழுமை பெறுது. அதாவது இது ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் அப்படின்றது பதிவுத்துறையாக கொடுக்கப்படுற ஒரு ரசீது. அந்த பதிவுத்துறை ரசீதை வச்சுட்டு வருவாய்த்துறையிலிருந்து நம்ம வாங்கக்கூடிய முதன்மை ஆவணம் வந்து பட்டா. அந்த பட்டாவை நம்ம கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட கொடுத்துட்டு அவருடைய பதிவேடுக அடக்கம் ஏற்றிக்கணும். ஸோ இப்படி இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிகிறது தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற இடத்தோடைய அந்த ப்ராசஸ் வந்து முழுமையாக அடையுது. இதுதான் பட்டா வாங்குறதுக்கு உண்டான வழிமுறைகள். பட்டாவுக்கும் டாக்குமெண்ட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை பற்றி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்காக இந்த பட்டா எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம பட்டாவை நம்மளே ஆன்லைனில் எடுக்கிறது, ஈஸி எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லா வீடியோவும் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.